இந்த ஃபேஷியல் ஃபீச்சர் பார்த்து நீங்க எஸ்எல்இன்னு சொன்னீங்கன்னா then you're wrong. Let me explain why. அதுக்கு முன்னாடி இந்த MCQ சால்வ் பண்ணிருப்போம். So case of mitral stenosis least likely seen என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாத்துருவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் mitral stenosis என்னன்னு பாத்துருவோம். mitral stenosis it is the inability of the mitral valve to open completely. இந்த இடத்துல ரெண்டு பாத்தாலஜி நடக்கும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஏட்ரியம்ல இருக்க blood லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வர முடியாது. ஏன்னா ஃபுல்லா ஓபன் ஆகல. So reduced LV filling-னால நம்ம mitral phases இருக்கும். So it is not SLE. அப்புறம் exertional syncope and fatigue and second pathology. Second left atrium ல இருந்து left ventricle blood வராதனால எல்லா bloodடும் left atrium ல accumulate ஆயிடும். அத நம்ம பாடி காம்பன்சேட் பண்ண பார்க்கும். எப்படி by the enlargement of the left atrium. அது என்ன லீட் ஆகும்? Compression of the left recurrent laryngeal nerve which causes hoarseness of voice. இதுதான் Ortner's syndrome னு சொல்றாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பாடினால காம்பன்சேட் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும்? இங்க left atriumல இருக்க பிரஷர் pulmonary veins க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். pressure in the pulmonary veins increases. லங்ஸ்ல என்ன நடக்கும்? pulmonary congestion நடக்கும். அந்த pulmonary congestion நடக்கிறதுனால நமக்கு dyspnea வரும். இன்னொன்னு pulmonary hypertension வரும், which leads to the right ventricular enlargement, which secondarily causes tricuspid regurgitation, pulmonary regurgitation பார்க்கலாம். ஃபைனலா right ventricular failure நடக்கும். சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்க எல்லாமே நடக்கும் except left ventricular hypertrophy. சோ இந்த மாதிரி clinical correlation plus NEET PG questions ஒரே வீடியோல பார்க்கணும்னா மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபீச்சர் எந்த டிசீஸ்ல வரும்ங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை நாளைக்கு பார்க்கலாம்.